அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு 5 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டமானது தொடர்கிறது. உள்ளூர் மக்களுக்கு இனி கட்டண விலக்கு இல்லை என சுங்கச்சாவடி நிர்வாகம் நள்ளிரவில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. இதனையடுத்து அதிமுக தரப்பிலிருந்து இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் போராட்டம் காலையில் துவங்கியது. இதனையடுத்து காவலர்களும் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பின்னர் கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இருந்தாலும் போராட்டமானது தொடர்கிறது. களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ். தொடர்ந்து போராட்டம், கைது நடவடிக்கை, அதற்கு பிறகு விடுதலை, இப்படின்னு மாறி மாறி அந்த போராட்டம் நீடிக்கிறது. தற்பொழுது அங்கு கள நிலவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது காலையில் கப்பலூர் சுங்கச்சாவடி உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு இனி கிடையாது என அறிவித்திருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு 50% கட்டணம் செலுத்தியே இந்த சுங்கச்சாவடியை பயன்படுத்த வேண்டும் என சுங்கச்சாவடி நிறுவனம் அறிவித்த நிலையில் இன்று காலை சுமார் 8:30 மணியில் இருந்து உள்ளூர் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏகள் கூடி ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து ஆர்.பி. உதயகுமாரை கைது செய்யக்கூடாது என போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் தொடர்ந்து ஈடுபட்ட நிலையில் அவர் கைது நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது வரை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டமானது நீடித்து வரக்கூடிய நிலையில் கப்பலூர் சுங்கச்சாவடியை ஆக்கிரமிப்பு செய்து போராட்டக்காரர்கள் படுத்தவாறும் காவல்துறையினர் அதற்கு பாதுகாப்பாகவும் தற்போது இருந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.